வயதானாலும் தான் ஒரு புலி அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்கிறாரு மிஸ்டர் ராமதாஸ். அதாவது வந்து அமித்ஷா அப்படின்னாலே இந்தியாவே நடுங்கும். அவர் கூப்பிட்டனா எல்லாருமே வந்து நிற்கிற வேண்டிய ஒரு நிலைமை தான் இந்தியா ஃபுல்லாக, இன்க்ளூடிங் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் ஆர் நம்மளோட துணை முதலமைச்சர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். யாருமே இன்றைக்கி அமித்ஷா கூப்பிட்டாங்க அப்படின்னா வந்து போயிட்டு ஓகே நம்ம போயிட்டு எதுக்குப்பா இந்த வம்பான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி அமித்ஷா வராரு. அமித்ஷா வரும்போது ராமதாஸை மீட் பண்ணுன்றாரு. ஆனால் நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இல்லை முடியாது, மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோட இணையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே வந்து பாஜக காலில் விழுந்துட்டாருன்றதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. போனோடே சௌமியா அவங்க வந்து நிற்கும் போதே நான் வந்து சொன்னேன், நிச்சயமாக தோக்க போகிறாங்க சௌமியா, அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து ரொம்ப க்ளோஸாக தோற்றாங்க. அதே வந்து அதிமுகவுடன் இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அதிமுக வந்து அமித்ஷாவோட அந்த ப்ரெஷருக்கு வந்து விழுந்துட்டாங்க. ஏன்னா எடப்பாடியார் வந்து விட மாட்டார் அப்படின்னு நினைத்தேன். பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் இருந்துச்சு எனக்கு. எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறது தான், கடைசியில் ப்ரெஷரில் விழுந்துருவார்னு. அவர் விழுந்துட்டார். ஆனால் ராமதாஸ் இன்னும் விழாமல் தான் ஒரு சிங்கம், தமிழ்நாட்டு சிங்கம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹேட்ஸ் ஆஃப். நிச்சயமாக கடைசி வரைக்கும் இந்த ஸ்டாண்டை எடுத்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நல்லது. நிச்சயமாக பிஜேபி அலையன்ஸ் தோக்கும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.